டாக்டர் விஜயகுமார், கீஹோல் பிரெயின் அண்ட் ஸ்பைன் சர்ஜன், நியூரோ ஒன் ஹாஸ்பிட்டல். இப்போ நம்ம பார்க்க போகிற பேஷண்ட் வந்து கழுத்து வளத்தில் ஒரு தீவிரமான அழுத்தத்தினால நடக்கிறது கஷ்டம், கை கால் இருக்கும், கை கால் பலக்குறைவு, இதனால நமக்கு வந்து அதை பார்க்கறதுக்காக இது பேர் நம்ம சர்விக்கல் ஸ்பாண்டிலோட்டிக் மைலோபதின்னு சொல்லுவோம். ஸோ கழுத்தில் வர வயதான தேய்மானம் நிறையா காரணங்கள்னால கைக்கு போகிற நரம்பு, காலுக்கு போகிற நரம்பு, இதுலாம் அழுத்தம் காரணமாக அது வந்து தசைகளில் இருக்கும் பிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கும். நடையில பார்த்தீங்கன்னா இருக்குமா, கட்டக்கால்கள் நடந்தா நடக்கிறதுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவங்க நடை இருக்கும். அதே மாதிரி கை காலில் அவங்களுக்கு வந்து அந்த இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு பொருளை வந்து ஃப்ரீயாக எடுக்க முடியாது. ஸோ நடக்கிறப்ப அவங்களுக்கு சில சமயம் செருப்பு கண்டு போயிடும், பிசைஞ்சு சாப்பிட முடியாது, பட்டன் போட முடியாது. இந்த மாதிரி சிரமங்கள்லாம் அவங்க அன்றாட வாழ்க்கையில் இருக்கும். இந்த மாதிரி காரணங்கள் எல்லாம் இருக்கிறப்போ அவர் வந்து நம்ம ஸ்கேன் எடுத்து பார்த்ததுக்கப்புறம் அந்த காரணம் வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி கழுத்து வளர்த்துற ஒரு தேய்மானம் தான் அப்படின்னு தெரிஞ்சதுனால அதை நம்ம சரி பண்ணால் அவங்களுக்கு வந்து நல்ல ரெக்கவரி இருக்கும். பேஷண்ட்ஸ் எப்போ ஏர்லியரான சாய்ஸ் சூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பெட்டரான அவுட்கம் இருக்கும். ஸோ இவருக்கு நம்ம பண்ண பேஷண்ட்டுக்கும் அந்த மாதிரி அவர் பண்ணினதுக்கப்புறம் நல்லா ரெக்கவர் ஆயிருக்காரு. இப்போ நியர் நார்மல் லைஃப்பை லீட் பண்ணுறாரு. வணக்கம். கும்பகோணம் மாவட்டத்தில் இருந்து வந்திருக்கோம். எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு 46 வயசு. எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு கை கால் ரொம்ப முடியாத போய் சுகவாசத்து ஆஸ்பத்திரியில் சுந்தராஜ் டாக்டர் பார்த்ததும் நீங்கள் கொண்டு போய் இப்பயே பார்க்கலன்னா கை கால் நரம்பு செயலை எடுத்து போயிடும், நீரம் கொண்டு போய் திருச்சியில் கொண்டு போய் காமிக்கன்னு சொன்னாங்க. எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு ஒரு கையும் ஒரு காலும் உணர்ச்சியே இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் விஜயகுமார் டாக்டர் வந்து பார்த்துட்டு கை காலெலாம் நரம்புல பிரச்சனை இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணால் சரியாக போகும், ஆப்ரேஷன் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. சரி நாங்கள் செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். உடனே அட்மிஷன் போட்டுங்கன்னு கேட்டதுக்கு சரி உடனே அட்மிஷன் போட்டோம். ஆப்ரேஷன் பண்ணாங்க. 2 மணி நேரம் ஐசியூவில் வச்சுருந்தாங்க. அப்போ நார்மல் வார்டுக்கு மாற்றிட்டாங்க. அப்புறம் மறுநாளே வீட்டுக்காரங்க எழுந்துச்சி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நடந்த பிறகு ஒரு வாரம் கழிச்சு அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. அங்கே ஒரு வாரம் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கும் விஜயசருக்குள்ள எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் 4 மாதம் கழிச்சு இப்போ வந்து காமிச்சோம். இப்போ நார்மலுக்கு ஆயிடுச்சு, இனிமேல் வந்து நீங்கள் எப்பயுமே செய்கிற வேலை தொடர்ந்து செய்யலாம் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இதை மாதிரி எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு இதை மாதிரி செஞ்சு கொடுத்தது விஜயகுமார் சாருக்கு ரொம்ப நன்றி.